அனைவருக்கும் மாலை வணக்கம். 80வது சுதந்திர தினம் ஆக்ஷனபிள் ஆக்சஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். உங்களை ஆக்ஷனில் வச்சுக்கிறது தான் அந்த யூடியூப் வீடியோட நோக்கம். எனக்கு 2019 நடந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி முதல்ல 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுடைய ஒரு தடையிலிருந்து சுதந்திரம் கிடைக்கும் போது செயல்பாடு எடுக்கிறதுக்கு 2019 நாங்கள் ஹேசல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். 800 வீடு குடியிருப்பு. அந்த ஹேசல் அப்பார்ட்மெண்ட் பின்னாடி ஒரு யோகா செய்கிறது ஒரு இடம், ஒரு ஆலமரம், அது கீழே யோகா பண்ணுவேன். அன்றைக்கி ஒரு சத்தம், கீச்சுன்னு ஒரு சத்தம், ஒரு நாயோ ஒரு பூனையோ சத்தம் போடுது. அது எங்கேன்னு தேடி பார்க்குறோம். எனக்கு என்னென்னா ஒரு மாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செஞ்சிடுவேன் உடனே. ஆக்சுவலாக அங்கே ஒரு 4-5 பேர் கூட்டிட்டாங்க. நான் தேட ஆரம்பிச்ச உடனே பார்த்தா போனட்டுக்கு அடியில், ஒரு காருக்கு அடியில் டாக்ஸியில் உள்ள ஒரு சின்ன பூனை. அதை வெளியே எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்குது, தெய்வம் போல். அது யார் கொண்டு போகிறதுன்னு ஒரு பெரிய இது. ஏன்னா வெளியே விட்டால் நாய் இதுன்னு அவரை வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன். ஏகப்பட்ட எதிர்ப்பு, முடி வந்துடும், பிள்ளைகள் உடம்பு சரியில்லாமல் வந்துடும், பூனை வளர்க்கக்கூடாது, இதெல்லாம் தாண்டி என்ரோல் பண்ணி அந்த பூனை எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம். அந்த பூனைக்கு நாங்கள் பரமேஸ்வரன் பேர் வச்சோம். எங்களை நம்பி வந்தது இல்லையா, நம்மளை இந்த பூமியில் நம்பி வந்துருக்கோமே, கடவுள் தான் நல்லா பார்த்துக்கிறது. ஸோ பரமு அப்படின்னு அதை கூப்பிடுவோம். அது என் கூட தெரியும். காலையில் 4 மணி ஆனால் என் கூட இருக்கும். அதுபோல தான் ஊருக்கு போகும்போது வெளியில் விட்டு போயிட்டோம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஏதோ பார்வோன்னு ஒரு வைரஸ், இது தடுப்பூசி போடலன்னு எங்கள் அப்புறம் தெரிய வந்தது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகி ரத்தமாக வந்து ரொம்ப சிரமப்படுச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது, எல்லாம் ப்ளூ கிளாஸ் செக் பண்ணேன். எவ்வளோ பெரிய போனேன் யாரும் வச்சுக்க மாட்டேன், யாரும் எடுத்துக்க ரெடியாக இல்லை. ஒரு 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 எண்ட் ஆஃப் த கேமுக்கு வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. பட் அப்போ எப்பவுமே என்ன ஒரு விஷயம் செயல்பாடு எடுக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் தான் நான் இறைவனை வேண்டது உண்டு. இயற்கைனா இறைவன் தான் இயற்கை. கடவுளே எனக்கு இது ஒரு வழிவிடு அப்படின்னு சொல்லி ஆழமாக ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒரு சிந்தனை. எங்கள் ஊரில் ஒரு சின்ன தோப்பு ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் ஊரில் பூர்வீக இடம், மேலச்சூரிங்க கிராமத்தில். அங்கே அந்த பூனையை கொண்டு போய் விட்டுறது தீர்மானம் பண்ணி பெரிய பையன் ஸ்ரீவத்சன் ரொம்ப ஆசை பூனை மேலே. அவன் அந்த வண்டியிலே கூட போய் அதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது போய் எல்லா திங்ஸையும் கொண்டே தோப்பில் கொடுத்துட்டு அதுக்கான சாப்பாட்டு காசையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்தான். அதை பத்திரமா பாதுகாத்துட்டார் அவர். அதுவே மருந்தை தேடி நம்ம ஒரு சொல்யூஷன், கடவுள் கொடுக்குற சொல்யூஷன் தாங்க பெஸ்ட்டு. இங்கேருந்து ஊருக்கு போச்சு, அங்கே அதுவே மூலிகை தேடிக்கிச்சு, உடம்பு சரி பண்ணிக்கிச்சு, ஒரு வைத்தியமும் இல்லை. காட்டு பூனையாகி பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியாக தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அதை அங்கே போய் பார்த்தேன். அதை நன்றி சொல்கிற மாதிரி எனக்கு நன்றி சொல்லிச்சு. ஸோ நமக்கு செயல்பாடுகளில் தடை இருந்தால் இறைவனை கூப்பிடலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இந்த உயிரை பாதுகாத்ததுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு மாற்றடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஆக்ஷன் என்னென்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் தடை. அது மற்றவங்க உங்களை பற்றி எதுவும் நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லைங்க. நீங்கள் தான் உங்கள் தடையை ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த தடையை விட்டு நீங்கள் நீக்கி நீங்கள் முழுமையாக செயல்பட ஆரம்பிங்க. நம்ம மறுபடியும் ஒரு அசைன்மெண்ட்டோடு தான் எப்போயும் முடிப்போம். நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செயல் செய்யாமல் இருக்கீங்கல்ல, அந்த செயலை எடுத்து இந்த 80வது சுதந்திர தினத்தில் சுதந்திரம் உங்களுடைய எண்ணத்துக்கு ஒரு சுதந்திரத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னு நம்பி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பல தடைகளை மாட்டி